ஆந்திர பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை இழந்ததிலிருந்து தொடர்ந்து நெருக்கடிகளை சந்திச்சு வராரு. இந்த நிலைமையில 2012ஆம் ஆண்டுல இருந்து ஜெகன் மேல இருக்க வழக்குகள்ல சிபிஐ தாமதம் காட்டுறது ஏன்னு கேள்விகளை எழுப்பி நெருக்கடியை அதிகரிச்சிருக்கு உச்சநீதிமன்றம். 2004-2009 காலகட்டத்தில் ஆந்திர பிரதேச தொழில்துறை உள்கட்டமைப்பு கழகத்துக்கு உட்பட்ட 150 ஏக்கர் நிலங்களை பார்மா நிறுவனங்களுக்கு குறைந்த விலைக்கு ஒதுக்க ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஜெகன் அழுத்தம் கொடுத்ததாகவும் அதற்கு பதிலா அந்த நிறுவனங்களை தன்னோட நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனால ஆந்திர பிரதேச தொழில்துறை உள்கட்டமைப்பு கழகத்துக்கு 12,26,00,000 நஷ்டம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பா ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட 73 பேர் மேலையும் அவருடைய நிறுவனங்கள்ல முதலீடு பண்ண மற்ற நிறுவனங்கள் மேலையும் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணுச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த வழக்குகள்ல சிபிஐ 11 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் பண்ணுச்சு. இந்த நிலைமையில தான் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா 2012 ஜெகனை கைது செய்தது சிபிஐ. ஹைதராபாத் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜெகனுக்கு செப்டம்பர் 2013 ஜாமீன் கிடைச்சது. அதற்கு பின்னும் ஜெகனை தொடர்ந்து வந்துச்சு சிபிஐ. இதுல டால்மியா சிமெண்ட், இந்தியா சிமெண்ட், ரகுராம் சிமெண்ட், பென்னா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்களும் சிக்குச்சு. இதுல டால்மியா சிமெண்ட் ஜெகனோட நிறுவனங்கள்ல 95 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கு. இந்தியா சிமெண்ட் மற்றும் பாரதி சிமெண்ட் 140 கோடி ரூபாயும், பென்னா சிமெண்ட் ஜெகனோட கார்மல் ஏசியா நிறுவனத்துல 25 கோடி ரூபாயும் முதலீடு செய்திருக்கிறதா அந்த குற்றப்பத்திரிகையில சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பெருசா வளர்ந்தது. 2019 ஆட்சியையும் பிடிச்சது. இதனால ஆட்சியையும் கடமையையும் காரணம் காட்டி நீதிமன்றத்துல ஆஜராகிறத தட்டி கழிச்சாரு ஜெகன். இது போக மத்தியில இருந்த பாஜகவோட ஆதரவு போக்கையே மேற்கொண்டார். சிபிஐ விசாரணையில இருந்து தப்பிக்கத்தான் ஜெகன் பாஜக ஆதரவு போக்க கையாளுவதா அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த நிலைமையில தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில இருந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு மாறின ராமகிருஷ்ண ராஜு அப்படிங்கிறவரு சொத்து குவிப்பு வழக்குல ஜெகனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரியும் சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணைகள் நிறுத்தப்பட்டிருப்பதையும் கேள்வி எழுப்பி 2021 உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். இப்போ ஆந்திரால ஆட்சி மாற்றம் நடந்து ஜெகன்மோகன் பதவி பறிபோயிருக்க நிலைமையில கிருஷ்ணராஜு போட்ட வழக்கு வேகம் எடுக்க தொடங்கி இருக்கு. ஜெகன்மோகனுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வரும் சந்திரபாபு நாயுடுவோட அடுத்த அஸ்திரமா இந்த வழக்கு பார்க்கப்படுது. கிருஷ்ணராஜுவோட வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ஜெகனோட வேட்புமனுவை குறிப்பிட்டு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஜெகன் மேல மொத்தமா 29 குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு. இதுல 11 வழக்குகளை சிபிஐயும் 9 வழக்குகளை அமலாக்கத்துறையும் விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஏன் விசாரணை தாமதமாகி இருக்குன்னு கேள்வி எழுப்பி இருக்கு நீதிமன்றம். இந்த நிலைமையில தான் ராஜுவோட இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்க சிபிஐ ஜெகன் மேல தாக்கல் செய்யப்பட்டிருக்க 11 குற்றப்பத்திரிகைகளின்படி 1671 ஆவணங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதாகவும் 911 நபர்களிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் தான் இந்த கால தாமதம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதனால எந்த நேரமும் ஜெகன் மீதான சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகள் வேகம் எடுக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது.